ஜெனரலா அப்ளை பண்ணிக்கலாம்ல நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட. சரிங்களா? எக்கனாமிக்ஸ் முக்கியமான தலைப்பு சொல்லுங்க. எக்கனாமிக்ஸ் முக்கியமான வங்கி வங்கி கொஸ்டின் வங்கி படிச்சீங்க. அது வந்து வரி வருவாயை பத்தி படிங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? நிதி 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 பொருளியல் ஒரு பாடம். நிதி பொருளியல், வங்கி, அடுத்து வந்து ஊரக பொருளாதாரம், ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம். இந்த 5 பாடங்களை நல்லா படிங்க. இந்திய பொருளாதாரம், ஊரக பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன பாடம் சொன்னா வங்கியல், அடுத்து வந்து நிதி பொருளியல். இந்த 5 பாடம் நல்லா படிங்க. ஓகேங்களா? மீதி வந்து இதா தொழில் வளர்ச்சியை பத்தி படிக்கணும், வேளாண்மை துறை பத்தி படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அண்ணா ஃபர்ஸ்ட் இயர் நான் படித்தேன், ஒர்க் விட்டது படித்தேன், கிளியர் ஆகலை. 223 தான் எடுத்தேன். இப்போ ஒர்க் விட முடியல. பட் ஐ வாண்ட் டு கிளியர் திஸ். நீங்கள் ஆல்ரெடி நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க. என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு மட்டும் பாருங்க. அந்த தப்பை கிளியர் பண்ணீங்கன்னா நல்லா மார்க் எடுத்துருவீங்க. மாலினி சோமசுந்தரம், நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி தமிழ் மேக்ஸ் நல்லா படிங்க, கண்டிப்பா மார்க் எடுத்துடலாம். நீங்க ஏன் சொந்த ஊர்ல விஓ போஸ்டிங் எடுக்கல? ஸோ அந்த ஊர்ல விஓ போஸ்டிங் இல்ல. ஓகேங்களா? அந்த ஊர்ல இல்ல, அந்த மாவட்டத்துல இல்ல, அது பக்கத்து மாவட்டத்துல இல்ல, அதுக்கு பக்கத்து மாவட்டத்துல இல்ல. ஒரு 5 மாவட்டம் தள்ளி தான் வேகன்சியே இருந்தது. எங்க ஊர்ல வேகன்சியே வராது, விஓவே வராது. எங்க ஊர் அப்படியேப்பட்ட ஒரு ஊர், அத்திப்பட்டி. ஓகேங்களா? எங்க ஊர் வந்து அத்திப்பட்டி மாதிரி. எப்படி அது வந்து தமிழ்நாடு மேப்ல இருந்து காணாம போச்சோ, அது மாதிரி விஓ வேகன்சில இருந்து எங்க ஊர் காணாம போயிடுச்சு. அதனால நான் எடுக்கல. ஆன்சர் இதுவா அதுவா 2 ஆப்ஷன் டவுட் வருது சார், எப்படி ஆன்சர் பண்றது? வேற ஏதாவது டிப்ஸ் கிடைக்குதா பாருங்க. ஒரு கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணோம், 2 ஆப்ஷன் வந்து நெருங்கிட்டோம். ஓகேவா? இதுவா அதுவான்னு கிடைக்கும்போது வேற ஏதாவது டிப்ஸ் கிடைக்குதா, அந்த 2 ஆப்ஷன்ல வேற ஏதாவது லிங்க் கிடைக்குதா, அந்த கொஸ்டினுக்கு வேற ஏதாவது லிங்க் கிடைக்குதா அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடலாம். இன்னும் கொஞ்சம் ஏதாவது கெஸ் கிடைக்குதா, ஏதாவது க்ளூ கிடைக்குதா, வேற ஏதாவது வழியில யோசிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் போட்டலாம். சரிங்களா? அதான் சிம்பிளா சொல்ல போனா, இப்போ ஒரு கொஸ்டின் வருது, அந்த கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா 30 கோடி முகமுடையாள் அப்படின்ற ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டுக்கு பாரதியார், பாரதிதாசன் 2 பேர் நம்ம மைண்ட்ல ஆன்சர் வந்து நிக்குது. 2 ஆப்ஷனும் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்? 30 கோடி முகமுடையாள் பாரதியார் சொல்லியிருப்பாரா, பாரதிதாசன் சொல்லியிருப்பாரா? பாரதிதாசன் பாடியிருந்தா தமிழை பத்தி மட்டும்தான் பாடுவாரு. பாரதியார் 30 கோடி முகமுடையெல்லாம் எதை சொல்லுது? 30 கோடினா மக்கள் தொகை. 30 கோடி மக்கள் எங்க இந்தியாவுல 30 கோடி மக்கள் விடுறாங்க. அப்ப பாரத தாயை பத்தி பாடிருக்காரு. போடுறா, பாரதம் வந்தாலே பாரதியாரு. ஓகேங்களா? தமிழ்நாடு வந்தா பாரதிதாசனு. இதுதான் க்ளூ. இப்படிதான் நான் யூஸ் பண்ணுவேன். அதைதான் நீங்களும் யூஸ் பண்ணணும். சரிங்களா? 2 ஆப்ஷன் நம்ம இப்படிதான் நெருங்கணும். ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், அதை வச்சு போடலாம். ப்ரோ போத் ஐயா டைப் ரைட்டிங் இருந்தா எவ்வளவு மார்க், டைப் ரைட்டிங் இல்லாதவர்களுக்கு எவ்வளவு மார்க்? 10 கிட்டத்தட்ட ஒரு 8 மார்க் டிஃபரெண்ட் வரும். ஓகேங்களா? டைப் ரைட்டிங்கும் முன்ன இருந்த கவுன்சிலிங் இப்ப வேகன்சி கம்மியா இருக்கு. அதனால ஒரு 5 மார்க் 6 மார்க் தான் டிஃபரன்ஸ் வரும். சரிங்களா? இப்ப வந்து நான் 179 மார்க் எடுத்திருக்கேன், நான் வேலைக்கு போயிருக்கேன்னா அதே மாதிரி 169 மார்க் வச்சு டைப் ரைட்டிங் வச்சிருந்தாலும் அவங்களும் அந்த வேலையை எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ 10 மார்க் இப்போ ஒரு 5 மார்க் 6 மார்க் தான் கம்மியாகும். நீங்க ஏன் சொந்த ஊர்ல இருக்கு? அண்ணா வீட்டுல இருந்து இது டவுட். ஏதாவது நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணல. கண்டிப்பா தெரியும், வேணும்னு பண்ணலாம். அந்த மெசேஜ் எல்லாம் போயிடுது. ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போது டிசி கண்டிப்பா வேணுமா, டிகிரி முடிச்சிருக்கேன் எல்லாம் படிச்சதே தான் ப்ரோ, பயமா இருக்கு. அது சொல்லுங்க. பயமா இருக்கு. தயவு செய்து பயப்படாதீங்க. யாருமே பயப்படாதீங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் குரூப் 4 டெஸ்ட் எழுதுற மாதிரி எழுதி பாருங்க. இப்ப சிலபஸை ஒரு முறை படிச்சுட்டீங்கன்னா எதை வேணாலும் தூக்கி கூடுறா, நான் டெஸ்ட் எழுதுறேன்ற மைண்ட் செட்டுக்கு வரணும். அதுக்கு சிலபஸை ஒரு முறை படிச்சுட்டு 2 முறை ரிவிஷன் பண்ணுங்க. அந்த ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க. ஒரு யூனிட்டை ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லா இப்பயும் நான் சொல்றேன், பாலிட்டியை தூக்கி நீங்க எந்த ஒரு கொஸ்டினை கொடுத்தாலும் நான் இப்பயும் டெஸ்ட் எழுத ரெடி. எனக்கு டச் அவுட் விட்டு நான் 1.5 வருஷம் டச் அவுட்ல இருந்தாலும் நான் டெஸ்ட் எழுத ரெடி. ஓகேங்களா? தமிழ் இப்பயும் தூக்கி நீ எத்தனை கொஸ்டின் கொடுத்தாலும் நான் டெஸ்ட் எழுத ரெடி. ஏன்னா நான் தமிழை ஒரு முறை நல்லா படிச்சு 2 முறை ரிவிஷன் பண்ணிருக்கேன். பாலிட்டியை நான் மீண்டும் மீண்டும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு திருப்தியா மைண்ட்ல இருக்கு. அதான் அப்படின்ற மைண்ட் செட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க, ரெடி ஆகுங்க. அப்புறமேட்டு அது வந்தா பயம் எல்லாம் போயிடும். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது? நிறைய டவுட் தான் பண்றீங்க. என்னால மாசத்துக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அண்ணா 2 மாசத்துக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்தேன். 2 மாசம் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி படிச்சு எடுத்த நோட்ஸ புதுசா இருக்கு. அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு நாள் கேப் விட்டாலே உங்க கன்சிஸ்டன்சி, அதான் கண்டினியூட்டி குறைஞ்சு போயிடும்.
ஓகேவா? ஒரு வண்டி ஓடிட்டே இருந்தா தான் அது நல்லா இருக்கும். அது திடீர்னு நிறுத்திட்டோம்னா மீண்டும் ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம் வரும். அது மாரி நீங்க என்ன ஒரு நாள் படிக்கலனா கூட 5 மார்க் போயிடுச்சே, 6 மார்க் போயிடுச்சேன்னு அடிச்சுக்கணும் மனசு. ஓகேங்களா? தயவு செய்து